வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த ஜூலை மாதத்தில் சிறப்பு பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக அடைவுகள் பார்த்தோம்னா, ராசியிலேயே கேது பகவான் 6ஆம் இடத்துல, சனி பகவான் 7ஆம் இடத்துல, ராகு பகவான் 8ஆம் இடத்துல, செவ்வாய் 9ஆம் இடத்துல, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல, சூரியன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல, உங்களுக்கு புதன் பகவான். இதுதான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள். இந்த கிரகங்கள் மூலமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஆனாலும் சின்ன சின்ன ஒரு மாற்றம் தான் இந்த மாதத்தின் ஒரு அடித்தளமாக அமைய போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் இந்த பொதுவாகவே சொல்லணும்னா, அவர்கள் இந்த ஒரு 1.5 வருஷமாக என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு 25 வருஷ காலமாக நீங்கள் அனுபவிக்காத சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. நான் எப்போதுமே ரொம்ப ஜாலியாக இருப்பேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நான் ரொம்ப எளிமையாக எடுத்துப்பேன், ஆனால் அதுக்காக ரொம்ப வருத்தப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கன்னிராசி அன்பர்களுக்கே கடந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மனதளவில் ஒரு நெருக்கடியை சந்திக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். எங்கே போனாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. இந்த கடந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெற்று கோச்சார நிலவரப்படி வரும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், பணத்தை சேமிக்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்கிறீங்க. எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க. கன்னிராசி அன்பர்கள் சம்பாதிக்கின்ற பணம் போதுமான அளவு இருந்தாலும் அந்த வருமானமாகப்பட்டது சேமிக்கின்ற அளவை எட்ட மாட்டீங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த எதார்ச்சியாக வாங்கின கடன் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய வருமானத்திற்கு மீறி உங்களை மாதத்திற்கு வருமானத்திற்கே ஒரு திண்டாடும் அளவிற்கு அந்த கடனுடைய அளவு அதிகமாயிடுதுன்னு தான் சொல்லணும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது, அது குடும்ப செலவுக்கு வேற ஏதாவது செலவுக்கு இருக்குதே ஒழிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த வருமானம் போதுமானதாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருடத்திற்கு மேலாக, அதுவும் எஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த ராகுவோட சேர்க்கை பெற்றிருந்தார். அப்போது ஏற்பட்ட அந்த தொழிலில் ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு. என்னடா இது இப்படி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உறவினர்கள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. என்றைக்கு அவங்க உங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள், அவமானம், அசிங்கங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதிலிருந்து அந்த 6 மாத காலத்திலிருந்தே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இவனுக்கு என்ன தொழில் செய்ய தெரியுது, அந்த அளவுக்கு தொழில் செய்ய தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி நஷ்டத்தை சந்திக்க போகிறான். இதே அன்பர்கள் தான் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீ எங்களுக்கு இரட்டிப்பாக ஆக்கி கொடுத்துருவ அப்படின்னு சொன்ன அதே வாய் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவையில்லாமல் அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரியாக அந்த தொழிலில் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை, பண நெருக்கடிகளை சந்திச்சிட்ருக்கிற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பார்த்தீங்கன்னா போன மாதம் 10ஆம் இடத்துல இருக்கிறார், இந்த மாதம் 11ஆம் இடத்துல இருந்தார். அந்த தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால இப்போ இந்த ஜூலை மாதம் அதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். தொழிலில் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஏற்றம் வந்திருக்கும். சில பேர் உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்த அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு சின்ன ஒரு வாய்ப்புகளெல்லாம் தந்திருக்கும்.
அந்த வாய்ப்புகள் மூலமாக ஒரு சின்ன ஒரு படி ஏறி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்கள் அதாவது ஆடிட்டிங் உத்தியோகம், அடுத்து வக்கீல் தொழில் செய்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்சல்டன்சி உத்தியோகம் பண்ணுறவங்க, சில பேர் கமிஷன் தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. கடந்த காலத்தில் அந்த கமிஷன் தொழில் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டீங்க. புரோக்கராக இருந்து அது கமிஷன் தொழில் செஞ்சு அந்த கமிஷனே கிடைக்காம அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு சொத்து பார்க்குற விஷயத்தையோ சரி, ஒரு ஏஜெண்ட் விஷயமா செய்யும் போதோ இல்லை ஒரு ஃபாரின் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எல்லாமே ஒரு பாதை வகுத்து கொடுத்துட்டீங்க. அது எல்லாத்தையுமே அவங்க கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வருமானத்தை, அதாவது அந்த கமிஷனை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சில ஏமாற்று வேலைகள்லாம் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதுலேயே அந்த கமிஷன் தொழில் செய்கிறவங்க தான் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகளை போன ஒரு 3 மாதத்தில் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய நேரம். இப்போ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஜூலை மாதத்தில் பேசுங்க. நீங்கள் தர வேண்டிய அமௌண்ட் நீங்கள் எனக்கு இன்னும் தரலை, நீங்கள் அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தான் அதில் ஒரு வளர்ச்சிகள்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு விதமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் கடனாக கொடுத்துருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே உங்களுடைய தொடர்பையே துண்டிச்சிருப்பார். அந்த அளவிற்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய நண்பர்களுடைய உங்களுக்கு ஒரு பிரிவினை வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அது எல்லாமே திரும்ப சரியாகக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ஜூலை மாதத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், கன்னிராசியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறீங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் பேர். ஆனால் இதில் இருக்கிற ப்ரெஷர் மாதிரி எங்களுக்கு எந்த இடத்துலையுமே இருக்காது. அந்த அளவிற்கு நாங்கள் அந்த இடத்துல வருமானம் வந்து என்ன மேடம் பிரயோஜனம், எங்களுக்கு குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, அடுத்து ஒரு வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு இல்லை. அந்த அளவிற்கு நாங்கள் ரொம்ப மனசு நொந்து போய் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இந்த மாதிரியான ஒரு வருமானத்தை பார்க்குறதுக்கு தேவையில்லாமல் வீட்டில் இருந்து சும்மா சாதாரண ஒரு தொழில் செஞ்சாலே, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினாலே நான் நிறைய வருமானம் சம்பாதிச்சிருவேன் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மன அளவில் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர். இந்த டார்கெட்டை முடிக்கணும், அந்த டார்கெட்டை முடிக்கணும், இந்த அளவுக்கு இப்படி ஒரு 24/7 மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கன்னிராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பகலாக பார்க்காம, ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஆஃபீஸில் போய் வேலை செய்யும்போது நிறைய ப்ரெஷர், அது அளவு கடந்த ப்ரெஷர். ஏன் அதனால் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கோச்சார ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு வேலை இழப்பு ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாதான் நீங்கள் அந்த வேலையை விட்டு போகுவீங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கு உங்களுக்கு மேலிடத்துல இருந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்துட்டுருக்குது. வேலை வாய்ப்பு, அதாவது வேலையில் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் சரியில்லை, கோச்சார கிரகங்கள் சரியில்லாததுனால, அதுவும் ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 3 மாத காலத்து அளவிற்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த இடத்துல அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு இருக்குது, வருமான உயர்வும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, தொழிலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வருமானம் வேறு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதான் அந்த ராசி அதிபதி 11ல் இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய வருமானத்தை இன்னொரு பிஸ்னஸ்க்கு முதலீடாக போடுவதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள்லாம் இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அங்கே படிக்கணும்னு போனவங்க அங்கே கொஞ்சம் பார்ட் டைமாக வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா எவ்வளோ சம்பாதித்தாலும் உங்களுக்கு பத்தவில்லை. இங்கேருந்து பெற்றோர்கள் உங்களுக்கு அனுப்புனாலும் கூட அங்கே செலவு செய்யக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சரி ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலான்னு கடந்த ஒரு 6 மாத காலமாக போயிட்டுருக்கிறீங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் இந்த பார்ட் டைம் ஜாபு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது. படிப்பை முடித்த உடனே ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு.
கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில். உங்களுடைய 10ஆம் இடத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் குடும்ப ஸ்தானாதிபதி அந்த சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவதற்கு ஒரு நல்ல முயற்சிகள் எடுக்க போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கிராண்டாக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம்லாம் இருக்கும். கடன் வாங்கியாவது நம்ம குழந்தைக்கு நம்ம நல்ல ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில கன்னிராசி அன்பர்கள் கடன் வாங்கியாவது அந்த குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அதாவது டைவர்ஸ் ஆனவங்களுக்கு இப்போ மறுமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மறுமணம் நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில முடிவுகள் உங்களுக்கு தவறாக போய் முடிவதற்கும் வாய்ப்பாக இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த மாதத்தில் ஒரு நாள் திருப்பதி போயிட்டு வந்துடுங்க. திருப்பதி போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.